ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி குக்கிங் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பயறு கறி. ஒரு குக்கரில் 1 கப்பு பயறு போட்டுக்கோங்க. அதில் 3 அல்லது 4 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு 6 இல்லைன்னா 7 விசில் கூட போட்டுக்கலாம். பயறு நல்லா வெந்தால் இன்னும் நல்லா தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. பயறு வெந்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான தேங்காய், மிளகு, மஞ்சப்பொடி, வெள்ளைப்பூடு, ஜீரகம் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுத்து அது வெந்ததுக்கப்புறமா நம்ம வேவிச்சு வச்சுருந்த பயறு கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வரும்போது கடுகும் கறிவேப்பிலையும் போட்டு தாளித்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பயறு கறி ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த பயறு கறியை வச்சு சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி கூட சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தியில் இந்த மாதிரி ஒரு கரண்டி பயறு கறி விட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி கொடுத்தா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தியும் பயறு கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நம்ம எப்போவுமே சப்பாத்திக்கு முட்டை, சிக்கன், பன்னீர் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒரு தடவை இதே மாதிரி பயறு கறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.